Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குளித்தலை அருகே காற்றாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீரனூர் ஊராட்சி பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. குன்னுடையான் கவுண்டம்பட்டியால் காற்றாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோகைமலை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதாவது இங்க காற்றாலை எங்க ஊர்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அதுல அங்க ஏற்றி அங்கிருந்து லாரியில இருந்து அங்கிருந்து கொண்டு வர பொருள்கள் எல்லாமே ரோட்டு வழியா கொண்டுட்டு வரதுனால இருபுறமும் இருக்கிற மரங்கள்லாம் எல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டுருச்சு. அதனால நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது எதுவுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. எங்களுக்கு நீர் மட்டம் குறைஞ்சிட்டே போகுது. அதனால நீங்க மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு இதை எங்க ஏரியாவுக்கு இது வேணான்னு சொல்லி நாங்க மிக தாழ்மையுடன் கேட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நாங்க இது எங்களுக்கு வேணாம், காற்றாலை எங்களுக்கு எங்க ஊருக்கு வேணாம். எங்க ஊருக்கு காற்றாலை கொண்டு வராங்க. 4 காற்றாலை ஊரை சுத்தி வந்துருச்சு. இதனால தண்ணி ரொம்ப கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மாடு மேய்க்க முடியல. பிள்ளைங்க சரி போக வர முடியல. ரோட்டு பக்கம் இரு பக்கம் இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. வழி ரொம்ப மோசமா இருக்கு. பெரிய பெரிய கண்டெய்னர்ல இருந்தெல்லாம் மிஷினரி ஐட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால ஏகப்பட்ட பாதிப்பு எங்களுக்கு அடையுது. அதனால நீங்க கொஞ்சம் இந்த காற்றாலை நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணுங்க. எல்லாருமே விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம். இதனால நீர் மட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களுக்கு இந்த காற்றாலை வேண்டாம். விவசாயத்தை நம்பிதான் ஆடு மாடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு நாங்க ஒரு விவசாய குடும்பங்கள் தான் இங்க இருக்கவங்க அனைவருமே விவசாய குடும்பங்கள் தான். அதனால எங்களுக்கு இந்த காற்றாலையை நிப்பாட்டி கொடுங்க. ஏரியாவில் காற்றாலை நிறையாவே குறைய வந்துட்டு இருக்கு. சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர், விவசாயம் எல்லாமே பாதிக்கிற ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அதனால் நாங்களும் சொல்லி அடாவடியில் நிறைய பேர் ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடாவடியாக பேசி வெட்டிக்கிட்டு காற்றாலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேணாம் தடுத்துக்கிட்டு எங்கள் ஏரியாவிலே காற்றாலை வேணாங்கிறதுக்காண்டி நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த போராட்டத்தை நீங்கள் மீட் பண்ணி கொடுத்து நீங்கள் எங்களுக்கு இந்த காற்றாலை ஏரியாவிலேயே வேண்டாங்கிற ஒரு 3-4 காற்றாலை போட்டுட்ருக்காங்க. நாங்களும் சொல்லி பார்த்தா எதுவும் கேட்கவே இல்லை. அதனால் நீங்கள் ஒரு மீடியா மூலிமா எங்களுக்கு வெளியே தெரிவித்து பல துறைகளுக்கெல்லாம் தெரிவித்து எங்களுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 4 காற்றாலைகள் போட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. இதனால் எங்களுக்கு விவசாயம் பாதிக்குது, பொதுமக்களுக்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பு, கால்நடைக்கு பாதிப்பு. அது இல்லாமல் மாடுகள் தண்ணி குடிக்கிற குட்டையெல்லாம் அழித்து பாதையாக்கிட்டாங்க. அந்த கோயிலில் தினசரி மாதத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுவாங்க. அதில் 500 பேர் 1000 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த குட்டையை இது காத்தாடை போட்டு எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களை. ஆகையால் கலெக்டரேட்டுக்கு இந்த நியூஸ் போகுமாறு நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.